விநியோகமே இல்லாத ஊர்ல கலங்கரை விளக்க மாதிரி வெளிச்சம் சுத்தி சுத்தி வந்தா அங்க சர்க்கஸ் காட்சி நடக்க போகுதுங்கிற உற்சாகம் நம்ம எல்லாருக்குமே தொத்திக்கும். பகல்ல உயரமா பறக்கிற பலூனை வச்சு எந்த இடத்துல சர்க்கஸ் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். கூம்பு வடிவத்துல சுத்தி கட்டப்பட்டிருக்கிற சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ள நாம நுழைஞ்சிட்டாலே பல ஆச்சரியமான விளையாட்டுகள் நம்மள வரவேற்கும். ஆட்டுக்கே ராஜான்னு சொல்லக்கூடிய சிங்கராஜா ஒரு சாட்டைக்கு அடிபணிஞ்சு முக்காலில ஏறி உட்காரும். பாஞ்சி பாஞ்சி ஓடுற புலி நெருப்பு வளையத்துக்குள்ள பாயும். கால்பந்து விளையாட்டுல யானை அடிக்கிற கோல் நம்ம மேல வந்து விடும். பொசு பொசுன்னு முடியோட குட்டி நாய் கணக்கு போடும், பந்து உருட்டும். கிளியும் புறாவும் சைக்கிள் ஓட்டும், வண்டி இழுத்துட்டு வரும். மோட்டார் பைக்ல 2 பேரு கம்பி கூண்டுக்குள்ள மேலும் கீழுமா சரமாரியா வண்டி ஓட்டுவாங்க. அந்த சத்தமே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு சக்கர மிதிவண்டிய சர்க்கஸ் அழகி ஒய்யாரமா ஓட்டிக்கிட்டு வருவாங்க. ஆணும் பெண்ணும் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் பாய்வாங்க. பார் விளையாட்டுல கோமாளி வேஷம் போட்ட ஆளு அந்தரத்துல இருந்து விழுந்து எல்லாரையுமே சிரிக்க வைப்பாரு. சாகசங்கள், மாய வித்தைகள், வீர விளையாட்டுகள், ஜிம்னாஸ்டிக்னு சொல்ற பயிற்சி பெற்ற விலங்குகள், பறவைகளோட வேடிக்கையான நிகழ்ச்சி, அப்புறம் கோமாளியோட நகைச்சுவைன்னு கண்ணு முன்னாடி நம்ம எல்லாமே மகிழ்ச்சி படுத்துற சர்க்கஸ் குழந்தைகள், பெரியவங்க இப்படி எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு பொழுதுபோக்கு. முன்ன ஒரு காலத்துல வேடிக்கை நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்காக கலைஞர்கள் ஒவ்வொரு கிராமமா இடம்பெயர்ந்து போனாங்க. இசை, விளையாட்டு, சாகசங்கள் இதெல்லாமே நிறைஞ்ச அது மாதிரியான வேடிக்கைகளுக்கு இங்கிலாந்து மாதிரியான நாடுகள்ல அதிக வரவேற்பு இருந்துச்சு. அதுல உருவான ஒரு கலை தான் சர்க்கஸ். சிறந்த சாகச கலைஞரா விளங்கிய பிலிப் ஆஸ்லே அப்படிங்கிறவரு 1768 வருஷம் ஜனவரி 9 லண்டன் மாநகர்ல இருக்கிற ஒரு பள்ளியில தன்னோட நிகழ்ச்சிக்கு ஒரு வடிவம் கொடுத்தாரு. எல்லாருமே கண்டுகளிக்க வசதியா ரசிகர்களை வட்ட வடிவமா உட்கார வச்சாங்க. அந்த வட்டம், வட்டரங்கு அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சிக்கான பெயராகவும் மாறிடுச்சு. ஆங்கில வார்த்தையான சர்க்கிள் அப்படிங்கிறது தான் சர்க்கஸ்னு பெயர் வர காரணமாகவும் அமைஞ்சிடுச்சு. ஆஸ்லே உருவாக்கின அரங்கத்துல கிட்டத்தட்ட 13 மீட்டர், அதாவது 42 அடி வளையத்துக்குள்ள நிகழ்ச்சி நடக்கும். பிலிப் ஆஸ்லே தன்னோட பயிற்சியால பல கலைஞர்களையும் உருவாக்கினார். 1782 வருஷத்துல பாரிஸ் நகரத்துல ஆம்தியேட்டர் ஆங்கிலைஸ் அப்படிங்கிற பேர்ல சர்க்கஸ் கம்பெனியை உருவாக்கினார். பிலிப் ஆஸ்லேவை சர்க்கஸ் உலகத்தோட தந்தைன்னு சொல்றதோட முதலா அவர் நவீன சர்க்கஸ் நடத்தின தினமான ஜனவரி 9 பொது விடுமுறையாகவும் சர்க்கஸ் கலைஞர்கள் கடைபிடிக்கிறாங்க. 18, 19 நூற்றாண்டுகள்ல சர்க்கஸ் திடல்கள்ல மர பலகைகளால பார்வையாளர் இருக்கைகள் அமைக்கப்பட்டு அதுக்குள்ள நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. நிகழ்ச்சி நடக்கிற இடம் பெரிய கூடாரமா இருக்கும். வட்ட அரங்கத்துல நிகழ்ச்சி நடக்கும். அதை சுத்தி பார்வையாளர்களுக்கான முதல் பகுதியில நாற்காலிகளும், 2ஆம் பகுதியில மர பலகைகளாலான அடுக்கடுக்கான இருக்கைகளும் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனா ரோமானியர்களோட சர்க்கஸ் கூடாரங்கள் அரைவட்டமாகவும் செவ்வகமாகவும் அமைக்கப்பட்டிருந்துச்சு. ரோம்ல ஆரம்பிக்கப்பட்ட முதல் சர்க்கஸ் மேக்சிமஸ். இதை ஆரம்பிச்சு ரசிச்சு ஆதரவு கொடுத்தது ரோமானிய மன்னன் நியூரோ. அவருக்கு தான் பொழுதுபோக்குல எவ்வளவு பிரியம் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே. இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்க்கஸ் நிகழ்ச்சியோட வடிவங்களை அமெரிக்காவை சேர்ந்த ரிக்கெட்ஸ் அப்படிங்கிறவர் தான் 1793 அறிமுகப்படுத்தினார். அதே 1793 ரஷ்யாவிலையும், 1797 கனடாவிலையும், 1802 வருஷத்துல மெக்சிகோவிலையும் சர்க்கஸ் நிறுவனங்கள் உருவாச்சு. 1835 அப்புறமா ஆப்பிரிக்க யானைகளுக்கு பயிற்சி கொடுத்து சர்க்கஸ்ல பயன்படுத்தினாங்க. அடுத்த கட்ட வளர்ச்சியா சர்க்கஸ் நிறுவனங்கள் தங்களோட கூடாரங்களோட ரசிகர்களை தேடி போக ஆரம்பிச்சாங்க. பல நாடுகளுக்கும் கடல் கடந்து போய் நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினாங்க. இந்த காலகட்டத்துல தான் 1880 இந்தியாவில கிரேட் இந்தியன் சர்க்கஸ் அப்படிங்கறத ஆரம்பிச்சாங்க. அது போல சீன கலைஞர்களோட குங்ஃபு, கராத்தே இது மாதிரியான கலைகளோட ஐரோப்பிய சர்க்கஸ் தன்னோட பயணத்தை துவங்குச்சு. 1897 இருந்து 1920 வரையிலான காலகட்டத்துல 2-3 வளையங்களை வச்சு சாகசம் நடத்தி போனம் மற்றும் பெய்லி சகோதரர்கள் பிரபலமானாங்க. வளையங்களின் சகோதரர்கள்னு அழைக்கப்பட்ட அவங்களோட நிகழ்ச்சியை நடத்தின தி கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் எர்த் அப்படிங்கிற சர்க்கஸ் உலகத்திலேயே மிகப்பெரிய நிறுவனமா இருந்துச்சு. 1927 சர்க்கஸ் உலகத்துல பிரம்மாண்டமா கால் பதிச்ச ரஷ்யாவோட மாஸ்கோ ஸ்டேட் சர்க்கஸ் பார்வையாளர்களோட கவனத்தை தன் பக்கம் திருப்பிச்சு.
அதே மாதிரி சீனாவிலையும் சைனா ஸ்டேட் சர்க்கஸ் அப்படிங்கிற நிறுவனம் உதயமாச்சு. இங்க சிறந்த கலைஞர்களுக்கு தங்கம், வெள்ளி மாதிரியான பதக்கங்களை பரிசா கொடுத்தாங்க. திரைப்பட துறையில வாங்குற ஆஸ்கார் விருதுக்கு இணையா இந்த பதக்கம் கருதப்பட்டுச்சு. 7 நபர்கள் பிரமிடு, ஒரு கருத்தை மையப்படுத்திய நிகழ்ச்சி, இப்படி பல புதுமைகள் புகுத்தப்பட்ட சர்க்கஸ் நிகழ்ச்சியில ஜோசப் கிரிமால்டி அப்படிங்கிறவரு கோமாளியா நடிக்க ஆரம்பிச்சாரு. லண்டன் நகர்ல பல வண்ணங்களை முகத்துல பூசிக்கிட்டு உடல் மொழியால ரசிகர்களை கவர்ந்த அவரோட நிகழ்ச்சி எல்லாரையுமே ஈர்த்ததால கோமாளியோட பங்கு சர்க்கஸ் நிகழ்ச்சியில முக்கியத்துவம் அடைஞ்சது. மிருகங்களை பயன்படுத்த விதிச்ச தடையால இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்க்கஸ்ல சிங்கம், புலி இதெல்லாம் பயன்படுத்த முடியாது. ஆனாலும் யானை, குதிரை, ஒட்டகம், நாய், கிளி, நெருப்பு கோழி இதெல்லாம் வச்சு புதிய விளையாட்டுகளை அறிமுகப்படுத்தி சர்க்கஸ் நிகழ்ச்சி நடத்துறாங்க. திரைப்படங்களோட வருகை, தொலைக்காட்சிகளின் அபரிதமான வளர்ச்சி இவைகளால சர்க்கஸ் நிகழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா ரசிகர்களின் செல்வாக்க இழந்துகிட்டு வருது. அதனால கூடாரங்கள்ல மட்டுமே நடத்தப்பட்ட சர்க்கஸ் இன்னைக்கு அரங்கங்கள்லயும் கேளிக்கை கூடங்கள்லயும் நடத்தப்பட்டு வருது. திரைக்கு பின்னால காட்சிகளை அமைக்காம கண்ணுக்கு முன்னாடி திறமையை வெளிப்படுத்துற சர்க்கஸ் கலைஞர்களை நாம நிச்சயமா பாராட்டத்தான் வேணும்.